ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம டே 23ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, வேர்ப் ப்ளஸ் ப்ரெப்பசிஷன்ஸ் காலோகேஷன்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். சில வேர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் ப்ரெப்பசிஷன்ஸ் கூட சேர்ந்து வர்றது ரொம்ப நார்மலான விஷயம், ரொம்ப காமனான விஷயம். ஸோ இந்த வேர்ப் ப்ளஸ் ப்ரெப்பசிஷன் காலோகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தாலும் கூட நம்ம இப்போ அடிப்படை ஆங்கிலம் கற்றுக்கிறோன்றதால ரொம்பவே காமனான இந்த வேர்ப் ப்ளஸ் ப்ரெப்பசிஷன் காம்பினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத கற்றுக்கலாம். இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிற முதல் வேர்ப் ப்ளஸ் ப்ரெப்பசிஷன் காம்பினேஷன் என்னது அப்படின்னா அப்பாலஜைஸ் ஃபார். அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏதோ ஒன்றுக்காக மன்னிப்பு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த காரணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ன்ற ப்ரெப்பசிஷன் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால தான் we always apologize for something. ஓகே, மீனிங் என்னது அப்படின்னா ஏதோ ஒன்றிற்காக மன்னிப்பு கேட்டல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நான் தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ அப்பாலஜைஸ்ட், நான் மன்னிப்பு கேட்டேன். எதுக்காக மன்னிப்பு கேட்டேன்? ஃபார் பீயிங் லேட். ஸோ அப்பாலஜைஸ் ஃபார் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஃபாருக்கு பக்கத்தில், இந்த ப்ரெப்பசிஷன்ஸுக்கு பக்கத்தில், ஸோ நான் இனிமேல் நடத்த போகிறேன் இல்லையா? ஸோ வேர்பு ப்ளஸ் ப்ரெப்பசிஷன் அந்த காம்பினேஷனில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெப்பசிஷன்ஸுக்கு அடுத்ததாக நம்ம ஐஎன்ஜி வேர்பு பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா நவுன்ஸ் பயன்படுத்தலாம். கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தா போல் அது மாறும். இப்போ பாருங்கள், ஐ அப்பாலஜைஸ்ட் ஃபார் பீயிங் லேட் அப்படின்னா நான் தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டேன். அப்போ அப்பாலஜைஸ் ஃபார் அப்படின்றது ஒரு காலோகேஷன். அடுத்ததாக பாருங்கள், அப்பாலஜைஸ் டு. அப்பாலஜைஸ் ஃபார் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்றிற்காக மன்னிப்பு கேட்டோம். ஸோ அப்பாலஜைஸ் டு அப்படின்னா நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம்னா யாரோ ஒரு நபர்கிட்ட தானே மன்னிப்பு கேட்டிருக்கோம். அப்போ யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அப்பாலஜைஸ் டு பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஒருவரிடம் மன்னிப்பு கேட்டல் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றத ஐ அப்பாலஜைஸ்ட் டு ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஐ அப்பாலஜைஸ்ட் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டேன். யாருக்கிட்ட? டு ஹர், அவளிடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்பாலஜைஸ் டு வந்து நம்ம யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்றதுக்கு பயன்படுத்தலாம். அப்பாலஜைஸ் ஃபார் அப்படின்றத நம்ம எதுக்காக மன்னிப்பு கேட்டோம் அப்படின்றதுக்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், லுக் ஃபார். லுக் அப்படின்னா பார்க்குறது, பட் லுக் ஃபார் அப்படின்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம எதை தேடுறோமோ அதை வந்து இந்த ஃபாருக்கு பக்கத்தில் போடலாம். நம்ம யாரோ ஒரு நபரை தேடுவோம், அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை தேடுவோம், அல்லது ஏதோ ஒரு இடத்த தேடுவோம் இல்லையா? இங்கே பாருங்கள், அப்போ லுக் அப்படின்னா பார்க்குறது, பட் லுக் ஃபார்னா தேடுறது. நம்ம எதை தேடுறோமோ அதை நம்ம ஃபாருக்கு பக்கத்தில் போடலாம். we usually look for somebody or we look for something. என்ன மீனிங் அப்படின்னா ஒருவரை அல்லது ஒன்றை தேடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, என் பைக் சாவியை நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. என் பைக் சாவியை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ஐ எம் லுக்கிங் ஃபார் மை பைக் கீ. ஐ எம் லுக்கிங் ஃபார் மை பைக் கீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லுக்கிங் அப்படின்றது ஒரு வேர்ப், ஃபார் அப்படின்றது ஒரு ப்ரெப்பசிஷன். நம்ம எதை தேடுறோமோ அதை வந்து நம்ம ஃபாருக்கு பக்கத்தில் போடலாம். நம்ம யாரை தேடுறோமோ ஸோ அவங்களையும் நம்ம ஃபாருக்கு பக்கத்தில் போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு கருப்பு சட்டையை தேடுகிறேன். இப்போ துணி கடையில் போயிட்டு இப்போ நம்ம வந்து அவங்க உள்ளவங்கள்ட்ட சொல்கிறோம் இல்லையா, நான் வந்து ஒரு கருப்பு சட்டை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பிளாக் ஷர்ட். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பிளாக் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி லுக் ஃபார் அப்படின்னா தேடுதலோ, லுக்குக்கு பக்கத்தில் நம்ம ஃபார் பயன்படுத்துவோமோ, நம்ம எதை தேடுறோமோ அதுக்கு வந்து நம்ம ஃபார் பயன்படுத்துவோமோ, அதே போல் சர்ச்க்கு பக்கத்துலேயே நம்ம ஃபார் பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, சர்ச் ஃபார் அப்படின்னா ஒருவரை அல்லது ஒன்றை தேடுதல். ஸோ we search for somebody, நம்ம யாரோ ஒரு நபரை தேடுவோம். அப்படி இல்லைன்னா we search for something, நம்ம ஏதோ ஒன்றை அல்லது ஒரு பொருளை தேடுவோம் இல்லையா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு, காணாமல் போன பையனை அவர்கள் தேடி வருகின்றனர் அப்படின்றது இங்கிலீஷில் they are searching for the missing boy. they are searching for the missing boy அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் என்னது அப்படின்னா agree with. அக்ரி அப்படின்னா ஒரு வேர்ப், அதுக்கு மீனிங் ஒத்துக்கிறது அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, அல்லது உடன்படுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. வித் அப்படின்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா, நம்ம யார் கூட ஒத்து போகிறோமோ அல்லது எது கூட நம்ம ஒத்து போகிறோமோ அது வந்து நம்ம வித்துக்கு அடுத்ததாக போடலாம். we agree with somebody or we agree with something. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா,
ஒருவருடன் அல்லது ஒன்றுடன் உடன்படுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதே போல் ஒன்றை அல்லது ஒருவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீ சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ சொல்வதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஐ அக்ரி யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன்றதை ஐ அக்ரி யூ அப்படின்னு சொன்னோன்னா தப்பு அது. ஸோ ஐ அக்ரி, நம்ம யார் சொல்கிறத ஒத்துக்கிறோம், நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறோம் அப்படின்றதால ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். நான் அவன் சொல்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஐ அக்ரி வித் ஹிம். நான் அவன் சொல்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஐ அக்ரி வித் ஹர். நான் அவங்க சொல்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஐ அக்ரி வித் தெம் அப்படின்னு சொல்லலாம். நான் ரமேஷ் சொல்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஐ அக்ரி வித் ரமேஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டீல் வித். நம்ம நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வி ஆல்வேஸ் டீல் வித் சம் ஒன் ஆர் வி டீல் வித் சம்திங். என்ன மீனிங் அப்படின்னா ஒருவரை அல்லது ஒன்றை கையாளுதல் அல்லது சமாளித்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஸோ நம்ம டீல் பண்ணுறோம், ஐ எம் டீலிங், வி ஆர் டீலிங். பட் யாரை டீல் பண்ணுறோம், எதை டீல் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வித் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டுக்கு என் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் மை ப்ராப்ளம்ஸ், ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் மை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், டீல் வித் மை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்னுடைய பிரச்சனைகளை சமாளிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், டீல் என்ற வேர்புக்கு பக்கத்தில் வித் என்ற ப்ரிபோசிஷன் நம்ம நார்மலாக பயன்படுத்துவோம். we find it difficult to deal with our stress, we find it difficult to deal with our stress அப்படின்னா என்ன மீனிங், எங்கள் மன அழுத்தத்தை சமாளிப்பது எங்களுக்கு கடினமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். அப்போ டீல் என்ற வேர்புக்கு பக்கத்தில் நம்ம வித் என்ற ப்ரிபோசிஷன் காமனாக பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் ஒன், laugh at. laugh at, நான் சிரிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் லாஃபிங். நான் அவனை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் லாஃபிங் ஹிம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நம்ம யாரை பார்த்து சிரிக்கிறோம், எதை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம லாஃபுக்கு பக்கத்தில் எப்பயுமே அட் பயன்படுத்துவோம். ஐ எம் லாஃபிங் ஹிம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, மாறாக ஐ எம் லாஃபிங் அட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நான் அவனை பார்த்து சிரிக்கிறேன். அப்போ வி ஆல்வேஸ் லாஃப் அட் சம் ஒன். ஓகே, என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றை அல்லது ஒருவரை பார்த்து சிரித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், they are laughing at me, they are laughing at me அப்படின்னா அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பாருங்கள், laughing. ஓகே, laughingன்றது இந்த இடத்துல verb, at அப்படின்றது ஒரு ப்ரிபோசிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம், யாரை பார்த்து சிரிக்கிறாங்களோ ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம போட்டுக்கலாம். அவங்க ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம why are they laughing me அப்படின்னு கேட்கக்கூடாது, அது தப்பு. ஸோ எப்படி கேட்கணும் அப்படின்னா why are they laughing at me, why are they laughing at me அப்படி தான் கேட்கணும். இப்போ லாஃப் அப்படின்னா சிரித்தல். எப்படி நம்ம லாஃபுக்கு பக்கத்தில் அட் பயன்படுத்தணுமோ அதே போல் தான் ஸ்மைலுக்கு பக்கத்துலேயே நம்ம அட் பயன்படுத்துவோம். ஸ்மைல் அப்படின்னா புன்னகை செய்தல். நம்ம புன்னகை செய்கிறோம் அப்படின்னாவோ யாரோ ஒரு நபரை பார்த்து தான் புன்னகை செய்வோம், அல்லது ஏதோ ஒன்றை பார்த்து தான் நம்ம வந்து புன்னகை செய்வோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி அட் நம்ம பயன்படுத்தணும். ஸோ வி ஆல்வேஸ் ஸ்மைல் அட் சம் ஒன் ஆர் வி ஆல்வேஸ் ஸ்மைல் அட் சம்திங். என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றை அல்லது ஒருவரை பார்த்து புன்னகை செய்தல், அதான் மீனிங். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் என்னை பார்த்து சிரித்தார் அல்லது புன்னகை செய்தார் அப்படின்றது எப்படி சொல்லலாம், he smiled at me, he smiled at me அப்படின்னு சொல்லலாம். he smiled, அவர் சிரித்தார். யாரை பார்த்து சிரித்தார் அப்படின்னு சொல்லும்போது at me, என்னை பார்த்து சிரித்தார் அப்படின்னு அர்த்தம். லுக், லுக்குன்ற வேர்புக்கு அடுத்ததாக நம்ம எப்பயுமே அட் நார்மலாகவே பயன்படுத்துவோம். லுக்குன்னா என்னது, பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே நம்ம ஏதோ ஒன்றை பார்ப்போம், அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு நபரை பார்ப்போம் இல்லையா. அப்போ எதை பார்க்குறோம், யாரை பார்க்குறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அட் பயன்படுத்தணும். we always look at someone or we look at something. என்ன மீனிங், ஒருவரை அல்லது ஒன்றை பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு போர்டை பாருங்க, ஓகே, பிளாக் போர்டை பாருங்க அப்படின்றத லுக் த பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. லுக் த பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. எப்படி சொல்லணும், லுக் அட் த பிளாக் போர்டு, லுக் அட் த பிளாக் போர்டு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பாருங்க அப்படின்னா லுக் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. லுக் அட் மீ அப்படின்னு தான் சொல்லணும். அவளை பார் அப்படின்னும் போது லுக் ஹர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. லுக் அட் ஹர் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள பாருங்க அப்படின்றத லுக் தேம் அப்படின்னு சொல்லக்கூடாது,
தப்பு. மாறாக look at them அப்படின்னு தான் சொல்லணும். she is looking at her watch. she is looking at her watch அப்படின்னா அவள் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அவள் வந்து கை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். she is looking her watch அப்படின்னு சொல்லக்கூடாது. she is looking at her watch அப்படின்னு தான் சொல்லணும். சஃபர்ன்ற வேர்புக்கு அடுத்ததாக நம்ம ஃப்ரம் அப்படின்ற ப்ரெபோசிஷன் நம்ம காமனாக பயன்படுத்துவோம். அப்போ எதுலேருந்து நம்ம அவதிப்படுகிறோம், எதுலேருந்து நம்ம துன்பப்படுகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு நம்ம வந்து சஃபர் ஃப்ரம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பயன்படுத்தலாம். இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஒன்றிலிருந்து துன்பப்படுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதும் போதெல்லாம் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னா நான் ஜுரம் காய்ச்சலால் அல்லது காய்ச்சலால் துன்பப்படுகிறேன் அல்லது அவதிப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஒவ்வாமையால் அவதிப்படுகிறேன். இந்த இடத்துல ஒவ்வாமை அப்படின்றது அலர்ஜி இல்லையா. ஸோ நான் அலர்ஜியால் அவதிப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம், ஐ சஃபர் ஃப்ரம் அலர்ஜிஸ். ஐ சஃபர் ஃப்ரம் அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் புற்றுநோயால் துன்பப்படுகிறார். அவர் புற்றுநோயால் துன்பப்படுகிறார் அப்படின்றத he is suffering from cancer. he is suffering from cancer அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மெல் அப்படின்ற வேர்புக்கு அடுத்ததாக நம்ம ஆஃப்ன்ற ப்ரெபோசிஷன் பயன்படுத்துறது ரொம்பவே காமன். ஸ்மெல்னா வாசனை அடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன வாசனை அடிக்குது, எந்த மாதிரியான வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்ன்ற ப்ரெபோசிஷன் பயன்படுத்தணும். அது நல்லா போட்டிருக்கேன், ஸ்மெல் ஆஃப் சம்திங். அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஏதோ ஒன்றின் போல் வாசனை அடித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஷாம்பு ஜாஸ்மின் வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷாம்பு ஜாஸ்மின் வாசனை அடிக்குது, மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது அப்படின்றத திஸ் ஷாம்பு ஸ்மெல்ஸ் ஆஃப் ஜாஸ்மின். திஸ் ஷாம்பு ஸ்மெல்ஸ் ஆஃப் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் கை வெங்காய வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது உங்கள் கை வெங்காய நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் your hands smell of onions. your hands smell of onions அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஷன் என்னது அப்படின்னா think of or think about. think அப்படின்னாவே யோசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ யோசிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம ஏதோ பற்றி யோசிக்கிறோம் அல்லது யாரையோ பற்றி யோசிக்கிறோம் தான். அந்த எதையோ யாரையோ மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் அல்லது அபவுட் நம்ம பயன்படுத்தணும். ஸோ we always think of someone or something. we always think about someone or something. என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றை பற்றி அல்லது ஒருவரை பற்றி யோசித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் ஒருபோதும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அவன் எப்பயுமே மற்றவங்களை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he never thinks about other people. he never thinks about other people அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா he never thinks of other people. he never thinks of other people அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா things அப்படின்றது verb, about, ofன்ற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெபோசிஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் எது வேணால் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் நான் ஒரு பைக் வாங்கலான்ற யோசனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு பைக் வாங்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் திங்கிங் ஆஃப் பையிங் அ நியூ பைக். ஐ எம் திங்கிங் ஆஃப் பையிங் அ நியூ பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஒரு பைக் வாங்கலான்ற எண்ணத்தில் இருக்கேன், யோசனையில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஸோ திங்கிங் அப்படின்றது ஒரு வேர்ப், ஆஃப்ன்றது ஒரு ப்ரெபோசிஷன். ஸோ இந்த ப்ரெபோசிஷனுக்கு பக்கத்தில் வேர்பு வந்துச்சுன்னா அது எப்பயுமே ஐஎன்ஜி வேர்பாக தான் இருக்கும். ஓகே, ப்ரெபோசிஷன் பக்கத்தில் எப்பயுமே வேர்பு வந்தால் அது ஐஎன்ஜி வேர்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நவுன்ஸ் வரலாம். அடுத்ததாக டிபெண்ட் ஆன். டிபெண்ட் அப்படின்னாவே சார்ந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சார்ந்திருத்தல் அப்படின்னாவே நம்ம வந்து ஏதோ ஒன்றை சார்ந்திருப்போம் அல்லது யாரோ ஒரு நபரை சார்ந்திருப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்களை சார்ந்து இருக்கிறார்கள் அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக. சில்ட்ரன் டிபெண்ட் ஆன் தேர் பேரண்ட்ஸ் ஃபார் தேர் நீட்ஸ் லைக் எஜுகேஷன், க்ளோத்ஸ், ஃபுட். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களை சார்ந்து இருக்கிறார்கள் இல்லையா. அப்போ நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம், எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டிபெண்ட் ஆன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு மீனிங் என்னது பாருங்கள், ஒருவரை அல்லது ஒன்றை சார்ந்து இருத்தல் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது, ஒருவரை அல்லது ஒன்றை பொறுத்து அமைதல் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு their decision will depend on the test results. their decision will depend on the test results அப்படின்னா அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை பொறுத்து அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம்.
அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை பொறுத்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் நாங்கள் போட்டிருக்கேன் சோதனை முடிவுகளை பொறுத்து அவர்களின் முடிவு இருக்கும். அதான் மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிக்கிறாங்க. ஸோ பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, do you like eating in restaurants? do you like eating in restaurants? ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பர்சன் ஏ. ஸோ அதுக்கு பர்சன் 2 என்ன சொல்கிறாங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்டாரண்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அது ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சுத்தமாக டேஸ்ட்டாக உணவு வந்து சர்வ் பண்ணாங்கன்னா எனக்கு சாப்பிட பிடிக்கும், அப்படி இல்லைன்னா பிடிக்காது, அதான் அர்த்தம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அது உணவகத்தை பொறுத்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன். கான்சன்ட்ரேட் ஆன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம காமனாக பயன்படுத்துவோம். கான்சன்ட்ரேட் அப்படின்னாவே கவனம் செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். முழு கவனத்தை ஏதோ ஒன்றின் மேலே செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எது மேலே நம்ம கவனம் செலுத்துகிறோன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ வி கான்சன்ட்ரேட் ஆன் சம்திங். மீனிங் என்னது, ஏதோ ஒன்றில் முழு கவனம் செலுத்துவது அப்படின்னு அர்த்தம். ஸோ வி கான்சன்ட்ரேட், நம்ம கவனம் செலுத்துகிறோம். பட் எதில் நம்ம கவனம் செலுத்துகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு, ஐ கான்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மை ஸ்டடீஸ். ஐ கான்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மை ஸ்டடீஸ் அப்படின்னா என்னோட படிப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஐ கான்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மை ஒர்க். ஐ கான்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மை ஒர்க் அப்படின்னா என்னோட வேலையில் என்னால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான காம்பினேஷன் என்னது அப்படின்னா லிசன் டு. லிசன் டு. லிசன் அப்படின்னா கவனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். உற்று கேட்டல் அல்லது கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கவனிக்கிறோம், காதால் கவனிக்கிறோம் அப்படின்னாவே ஏதோ ஒன்றை வந்து கவனிப்போம் இல்லையா. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கவனிப்போம் அல்லது ஏதோ ஒன்றை வந்து நம்ம கவனிப்போம். வி லிசன் டு சம்திங் ஆர் வி லிசன் டு சம்ஒன். என்ன மீனிங், ஒன்றை அல்லது ஒருவர் சொல்லுவதை கவனித்தல், கேட்டல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, கிளாஸை கவனிங்க அப்படின்றத லிசன் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிளாஸை கவனிங்க அப்படின்றதுக்கு லிசன் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, லிசன் டு த கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லிசன் டு த கிளாஸ். நான் சொல்கிறத கவனி, நான் சொல்கிறத கேளு அப்படின்றத லிசன் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக லிசன் டு மீ அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொல்கிறத கேளு அப்படின்றத லிசன் ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது, லிசன் டு ஹிம் அப்படின்னு தான் சொல்லணும். ரேடியோ கேளு அப்படின்றத லிசன் டு த ரேடியோ அப்படின்னு சொல்லாமே தவிர லிசன் த ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடாது. மாணவர்கள் ஆசிரியர் சொல்வதை கேட்கிறார்கள் அப்படின்றது த ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் த டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. த ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு த டீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த இசையை கேளுங்கள், இது அழகாக இருக்கிறது அப்படின்றத லிசன் திஸ் மியூசிக் இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. மாறாக லிசன் டு திஸ் மியூசிக் இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படி தான் சொல்லணும். பிலாங் டு. பிலாங் டு அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிற நெக்ஸ்ட் காம்பினேஷன். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒருவருக்கு உரியதாக இருத்தல் அல்லது உடைமையாக இருத்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு மை அங்கிள் அப்படின்னா இது எங்கள் மாமாவுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். ஒரு குழுவின் அல்லது ஒரு அமைப்பின் உறுப்பினராக இருத்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, திஸ் பாய் பிலாங்ஸ் டு தட் டீம் அப்படின்னா இந்த பையன் அந்த டீம் சார்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மீனிங் இருக்குது. அதே போல் ஒருவருக்கு அல்லது ஒன்றிற்கு சொந்தமானதாக இருத்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ அப்படின்னா இந்த சொத்து வந்து என்னுடையது, எனக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், டஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங் டு யூ. ஓகே, டஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங் டு யூ அப்படின்னா இந்த சொத்து உங்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ பிலாங் டுக்கு பக்கத்தில் நம்ம சம்மோன், யாராவது ஒரு நபருடைய பேரை போடலாம் அல்லது சம்திங் வேறு ஏதாவது ஒரு பேரை கூட போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், டோன்ட் டேக் திங்ஸ் தட் டோன்ட் பிலாங் டு யூ. டோன்ட் டேக் திங்ஸ் தட் டோன்ட் பிலாங் டு யூ அப்படின்னா உங்களுக்கு சொந்தமில்லாத பொருட்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதான் மீனிங். உங்களுக்கு சொந்தமில்லாத பொருட்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக ஹேப்பன் டு. ஹேப்பன் டு அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஒன்றிற்கு அல்லது ஒருவருக்கு நிகழ்தல், நேர்தல், நடத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒன்றிற்கு, அதனால தான் அங்கே சம்திங் போட்டிருக்கோம், அல்லது யாரோ ஒருவருக்கு, அதனால தான் அங்கே சம்மோன் போட்டிருக்கோம். ஏதோ ஒன்று நிகழ்தல், நேர்தல், நடத்தல். இப்போ நம்ம கேட்போம் இல்லையா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத. ஓகே, என்ன ஆச்சுன்றதை எப்படி கேட்போம், வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆச்சு அப்படின்றத வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்போம். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேட்கலாம். வாட் ஹேப்பன் டு யூ. ஸோ இங்கே யூ அப்படின்ற
ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே போட்டிருக்கோம். சம்வானுக்கு பதிலாக இங்கே யூன்ற ஆப்ஜெக்ட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம டு நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேட்கக்கூடாது, தப்பு. அப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேட்கலாம். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன் டு மீ அப்படின்னு கேட்கலாம். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன் டு ஹிம் அப்படின்னு கேட்கலாம். அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது வாட் ஹேப்பன் டு ஹர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் பாருங்கள், ஆர்கியூ அபவுட். ஆர்கியூ அபவுட். ஆர்கியூ அப்படின்னாவே விவாதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம விவாதிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம ஏதாவது ஒன்றை பற்றி தான் விவாதிப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம விவாதிப்போம். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அபவுட் நம்ம பயன்படுத்தணும். அதனால தான் ஆர்கியூ அபவுட். இதுக்கு மீனிங் பாருங்கள், ஒன்றை பற்றி விவாதித்தல் அல்லது வாதம் செய்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எதை பற்றியும் விவாதிக்காத அப்படின்னு சொல்லுவோம். எதை பற்றியும் விவாதிக்காத அப்படின்றத டோன்ட் ஆர்கியூ அபவுட் எனிதிங். டோன்ட் ஆர்கியூ அபவுட் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதை பற்றி விவாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆர்கியூ அபவுட் பயன்படுத்தணும். பட் நம்ம யார் கூட விவாதம் பண்ணுறோம், நம்ம யார் கூட விவாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆர்கியூ வித் பயன்படுத்துவோம். அது வந்து ஆர்கியூ அபவுட் சம்திங். பட் இது வந்து ஆர்கியூ வித் சம்படி. நம்ம யார் கூடயோ விவாதம் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கியூ வித் பயன்படுத்தலாம். இதுக்கு மீனிங் பாருங்கள், ஒருவரோடு விவாதித்தல் அல்லது வாதம் செய்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவளுடன் வாக்குவாதம் செய்யாதே, அவ கூட விவாதம் பண்ணாத அப்படின்றத டோன்ட் ஆர்கியூ வித் ஹர், டோன்ட் ஆர்கியூ வித் ஹர் அப்படின்னு சொல்லலாம். பலர் தவறு செய்கிற ஒரு காம்பினேஷன் என்னது அப்படின்னா கங்க்ராச்சுலேட் ஆன் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல பலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கங்க்ராச்சுலேட் ஃபார் போட்டுருவாங்க. அது தப்பு. பொதுவாகவே நம்ம இந்த எப்படி பயன்படுத்துவோம்னா we congratulate somebody on something. யாரோ ஒருவரை வந்து ஏதோ ஒன்றிற்காக நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம், பாராட்டுறோம் அல்லது வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஸோ we congratulate somebody on something, for something கிடையாது, on something. மீனிங் என்னது, ஒருவர் செய்த ஒரு செயலுக்காக பாராட்டுதல், வாழ்த்து தெரிவித்தல் அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு அவரது வெற்றிக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன். அவர் வெற்றி பெற்று விட்டார், அவருடைய வெற்றிக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும்னா ஐ கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் ஹிஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்ஸஸ். பலர் தவறு செய்கிற இன்னொரு காம்பினேஷன் என்னதுன்னா ஹைட் ஃப்ரம். ஹைட் ஃப்ரம். ஹைடுனாவே மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒன்றை யாரோ ஒருவர்கிட்ட நம்ம மறைக்கிறோம், ஏதோ ஒன்றை வந்து யாரோ ஒருவர்கிட்ட நம்ம மறைக்கிறோம் அப்படின்னும் போது யாரோ ஒருவர்கிட்ட மறைக்கிறோன்னு சொல்கிறதுக்கு சில வந்து ஹைடுக்கு பக்கத்தில் டூ போடுவாங்க. தமிழில் உள்ளது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது, லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்கே டூ போடுவாங்க. அது டூ போடக்கூடாது, ஃப்ரம் போடணும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா we hide something from someone. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். we hide something from someone. மீனிங் என்னதுன்னா ஒருவரிடம் இருந்து ஏதோ ஒன்றை மறைத்தல், அதான் மீனிங். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மருத்துவரிடம் எதையும் மறைக்காதே, டாக்டர்கிட்ட எதையும் மறைக்காது அப்படின்றத டோன்ட் ஹைட் எனிதிங் டு த டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த டாக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த டாக்டர், டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த லாயர் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர டு த டாக்டர், டு த லாயர் அப்படின்னு சொல்லக்கூடாது. த லாஸ்ட் ஒன் அரைவ் அட். ஸோ அரைவ் பக்கத்தில் நம்ம அட்ன்ற ப்ரெபோசிஷன் நாமளாக பயன்படுத்துவோம். ஸோ வி அரைவ் அட் சம்திங் ஆர் வி அரைவ் அட் சம்வேர். இப்போ பாருங்கள் மீனிங் என்னது அப்படின்னா ஒரு இடத்திற்கு அல்லது ஒன்றிற்கு வந்து சேர்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. நான் சரியான நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வந்தேன், நான் சரியான நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்படின்றத ஐ அரைவ்ட் அட் த ஸ்டேஷன் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஐ அரைவ்ட் அட் த ஸ்டேஷன் ஆன் டைம். ஸோ ஐ அரைவ்ட் த ஸ்டேஷன் அப்படின்னு போடக்கூடாது, எங்கே வந்து சேர்ந்தோன்னு சொல்கிறதுக்கு அட்டு நம்ம பயன்படுத்தணும். ஐ அரைவ்ட் அட் த ஸ்டேஷன் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இங்கே பாருங்கள், நாங்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தோம், நாங்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்றத we finally arrived at a decision. we finally arrived at a decision அப்படின்னு சொல்லலாம். we finally arrived at a decision அப்படின்னு சொல்லக்கூடாது. we finally arrived at a decision அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம டே 24 சந்திக்கலாம். தேங்க்யூ.